ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெக்னன்சியில் டெலிவரி டைமில் வந்து நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் பேக் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுக்கிறது தான் வந்து நம்மளுக்கு நல்லது. ஏன்னா கொடுத்த தேதிக்கு முன்னாடியே கூட நம்மளுக்கு பெயின் வரலாம். பெயின் எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. அதுவும் சம்டைம்ஸ்லாம் 1 மந்த்துக்கு முன்னாடியே கூட பெயின் வர ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் 9th மந்த் ஸ்டார்டிங் ஆகும்போதே வந்து டெலிவரி பேக்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு பெயின் வந்துருச்சு அப்படின்னா அப்போ போயிட்டு நம்மளால் அந்த திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணி வைக்க முடியாது. சப்போஸ் அப்படியே எடுத்து வச்சாலும் நம்ம நிறைய திங்ஸ்லாம் வந்து மறந்துடுவோம். ஸோ முன்னாடியே பேக் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து நம்மளுக்கு நல்லது. அதாவது எப்போ பேக் பண்ணணும் அப்படின்னா 9th மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்படின்னா இன்னும் ரொம்பவே பயமாக இருக்கும். பயத்துலேயே வந்து நம்ம அந்த டைமிங்கில் என்னென்ன எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு மறந்துடும். ஸோ எல்லா திங்ஸுமே வந்து முன்னாடியே பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ரிப்போர்ட்ஸு. நம்ம ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆன டைமிங்லேருந்து ஹாஸ்பிட்டலில் என்னெல்லாம் காமிச்சிட்டு இருந்தோமோ அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டு, பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு, அப்புறம் பிபி, சுகரு பிபி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த ரிப்போர்ட்ஸு, அப்புறம் ஏதாவது மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மெடிசன்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எது வரைக்கும் தடுப்பூசி போட்ட கார்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் பார்த்தா தான் அந்த டைமிங்கில் டாக்டர் வந்துட்டு என்ன பண்ணணும் எப்படி அப்படின்னு சொல்லி அந்த டெலிவரி டைமில் என்ன பண்ணலாம், ஏதாச்சும் வேறு ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு பண்ணுவாங்க. ஸோ மெயினாக வந்து ரிப்போர்ட்ஸ் முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எப்போவும் போடுறதை விட ஒரு சைஸ் வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. அதாவது ட்ரெஸ்ஸு வந்து லூஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா XXL, மீடியம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லார்ஜ், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து ஒரு 2-3 வந்து ஃபீடிங் நைட்டிஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா பேபி பிறந்தோடனே வந்து நீங்கள் ஃபீட் பண்ணணும். ஸோ ஃபீடிங் நைட்டிஸ் வந்து 3 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சுடி எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும்போது வந்து போடுறதுக்காக வந்து சுடி எடுத்துக்கோங்க. சில பேர்லாம் வந்து நைட்டியில் தான் டிஸ்சார்ஜ் ஆவாங்க, மேலே மட்டும் ஷால் மட்டும் போட்டுப்பாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நைட்டியோ இல்லை சுடிதாரோ ஏதோ ஒன்று டிஸ்சார்ஜ் ஆகும்போது போட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டவல்ஸு, இன்னர்ஸு, அப்புறம் சானிட்டரி பேட்ஸு எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா பெல்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நார்மல் டெலிவரிக்கு மட்டும்தான் இது. நார்மல் டெலிவரி ஆனால் ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே வந்து இந்த பெல்ட் போட்டுக்கலாம். பெல்ட்டு இல்லை துணி எது வேணால் கட்டிக்கலாம். பட் பெல்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பெல்ட் கட்டியிருந்தால் வயிறு குறையும். ஸோ அதனால் பெல்ட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. மெயினாக நகை ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு போங்க. ஏன்னா டெலிவரி ரூமுக்குள்ளே நகைலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, கழட்டிடுவாங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே நகைலாம் வந்து கழட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பேபிக்கு என்ன வாங்கணும் அப்படின்னா ஒரு 5 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. முன்னாடியே வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா பேபிக்கு வந்து நியூவாக வாங்கி போட்டால் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா வந்து ரைசஸ் வந்துடும். பேபி ஸ்கின் ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும் பிறந்தோடனே. ஸோ நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரெஸ்ஸை. அதுக்கப்புறம் பேபியை படுக்க வைக்கிறதுக்கு வந்து சின்னதாக பேபி பெட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அது நீங்கள் வாங்கிக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்களே வந்து க்ளோத் வந்து தச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி, பேபி படுக்கிறதுக்கு வந்து சின்ன பெட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. சில பேர்லாம் வந்து அப்பா வேஷ்டி, அம்மா சேரீயே வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வேணும்னா கூட நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி டெட்டால் போட்டு வாஷ் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பேபிக்கு வந்து குளிர் சப்போஸ் வின்டர் சீசனாக இருந்துச்சுன்னா பேபி குளிரும். ஸோ போற்றி விடுறதுக்காக பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பேபிக்கு போடுறதுக்கு வந்து அந்த கை கால் உரை அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் டைப்பர் எடுத்து வச்சுக்கோங்க மெயினாக. அப்புறம் பேபி வைப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வைப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்வெட்டர் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. மெயினாக வந்து டைப்பர் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இந்த காட்டன்லேயே வந்து க்ளோத் டைப்பர்ஸ் இருக்குது. ஸோ காட்டன் க்ளோத் டைப்பர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறமா யூரின் மேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மேட்டு வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் ஒரு 2ஆக மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை உங்களுக்கு தகுந்த மாதிரி சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ கட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா பிஸ்கட்டு இல்லை நட்ஸ் ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. அது இந்த கொரோனா டைமில் அதிகமாக வெளியில் போய் தேவைப்படுறப்ப வாங்கிட்டு வர முடியாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து கைக்கு க்ளவுஸு, மாஸ்க்கு இதெல்லாம் மறக்காமல் பேக் பண்ணி வச்சுருங்க. அப்புறமா பொதுவாக வந்துட்டு சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சீப்பு, பவுடர், அப்புறம் கண்ணாடி, அப்புறம்
டெட்டால், சானிடைசர், அப்புறம் வேணும்னா டார்ச் லைட்டு, அப்புறம் எதுக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா தீப்பெட்டி ஒன்று, அப்புறம் மெயினாக மொபைல் ஃபோன் சார்ஜர். ஏன்னா எல்லாருமே மொபைல் வச்சுருப்போம். ஸோ சார்ஜர், மொபைல் ஃபோன் சார்ஜர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமாக மெயினாக என்ன தேவை அப்படின்னா 2 ஃப்ளாஸ்க்கு. ஒன்றில் வந்து சுடு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க, இன்னொன்றில் வந்து பால், டீ ஏதாவது ஊற்றி வச்சுக்கிறதுனா ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளாஸ்க் வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா டெலிவரி முடிஞ்சோடனே வந்து நம்ம டீ, பால், காஃபி இந்த மாதிரி தான் ஏதாச்சும் குடிப்போம். ஸோ கண்டிப்பாக ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பழம் ஏதாச்சும் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கட் பண்ணுறதுக்கு வந்து கத்தி, கத்திரிக்கோல், அப்புறம் உப்பு, சர்க்கரைலாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா யூஸ் பண்ண துணியை வந்து போட்டு வைக்கிறதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பேக் எடுத்துக்கோங்க. ஏன்னா அங்கேயே நம்ம வாஷ் பண்ண முடியாது. ஸோ அது போடுறதுக்கு வந்து ஒரு பேக் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஏதாச்சும் திங்ஸ்லாம் வேஸ்ட்டாக போடுறது ஏதாவது போடுறதுக்கு வந்து ஒரு கவர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு 2-3 பிளேட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கிளாஸு, ஸ்பூனு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பேபிக்கு வந்து சங்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் பாப்பா வந்து ஃபீட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து சங்கில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சங்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் முன்னாடியே பேக் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.